உலகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. எப்பவுமே நம்ம நவநாகரிகமான உலகத்துக்கு வந்திருக்கோம். அதற்கு முன்னாடி பழமையான விஷயங்கள் நிறைய இருந்திருக்கும். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே சேகரித்து தான் வச்சுருப்போம். இருந்தாலும் எதெல்லாம் நம்ம நவநாகரிகம்னு சொல்கிறோமோ அந்த இடத்தெல்லாமுமே நாம் தெய்வங்களுடைய அருள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. தெய்வங்களுக்கான ஒரு கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் சாலை விரிவாக்கத்தப்போ நிறைய இடங்களில் இருந்த கோவில்கள் அகற்றப்படாமல் அதை விடுத்துட்டு அதுக்கப்புறம் சாலை விரிவாக்கம் பண்ண நிறைய இடங்களை நம்ம சென்னை மாநகரிலேயே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கோவிலுக்கும் ஆன்மீகத்துக்கும் எப்போவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்ம மாநிலம் திகழ்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் ஏர்போர்ட்குள்ளேயே ஒரு கோவில் இருக்க முடியுமா? என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, கட்டாயமாக நம்மளுடைய மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்குள்ளேயே அற்புதமான ஒரு சக்தி தேவி வழிபாடு இருக்குது. இந்த கோவில் உருவான விதம் எப்படி, ஏர்போர்ட் விரிவாக்கம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமும் இந்த கோவில் அங்கே தான் இருக்குன்னா அப்போ அந்த சக்தியுடைய மகிமைகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்த விளக்கங்கள் தர்றதுக்காக நம்மிடையே இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். வாங்க அம்மா சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. என்னதான் வாழ்க்கை தரம் உயர்ந்தாலும், என்னதான் டெக்னாலஜி பெரிய லெவலில் வளர்ந்தாலும், தெய்வ நம்பிக்கையும் ஆன்மீகமும் எப்போவுமே நம்மளோட பின்தொடர்ந்து வர்றதும் நாம் நமக்குள்ளேயே வைத்துக்கொள்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்தோன்னா பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கும், தேர்ந்த மருத்துவர்கள் இருப்பாங்க, ஆனாலும் அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கிறத பார்ப்போம். உண்மை. அங்கே போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணிட்டு, அப்பா ஆப்ரேஷன் நடக்க போகுது, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். டாக்டருங்களுக்குலாம் பெரிய டாக்டர் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கிறத பார்க்குறோம். அந்த நம்பிக்கையோ என்னமோ நம்மளை இன்னும் ஒரு நேர்மறையான ஒரு எண்ணங்களோட வழி நடத்துறத பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் நம்மளுடைய மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் அமைந்திருக்கக்கூடிய சக்தி கோவில். இந்த கோவில் உருவான வரலாறு என்னம்மா? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பல 100 வருடங்களாக இருக்குது அப்படின்றது சாட்சி இருக்குது. எத்தனை 100 வருடங்களாக இருக்குது அந்த கோயில் ஸ்தாபர்களுக்கே இது தெரியல அப்படிங்களா? அந்த கோயிலை வம்சமாக பார்த்தீங்கன்னா நடத்திட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே எத்தனை 100 வருடமாக இருக்குன்னு தெரியலைங்க. தோராயமாக ஒரு 500 வருடமாக இருக்கும், 400 வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது சக்தி சந்தியம்மன் ஆலயம் அப்படின்றாங்க. அந்த பார்க்கிங் எதிர்க்கவே இருக்குமா. இந்த கோயில் ஏர்போர்ட் உருவாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அந்த இடத்துல வரணும் அப்படின்னும் போது அந்த கோயிலை தகர்த்தணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோயிலை சுற்றியுள்ள 27 ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா இது கூடாது அப்படின்னு ஒரு சிவப்பு கொடி பிடிச்சிருக்காங்க. கூடாது, ஏன்னா எங்களுடைய குலதெய்வம் 27 ஊர்களுக்கான சந்தி அந்த தாய். அப்போ 27 ஊர்களுக்கு சந்தியா இருந்திருக்கா. அப்போ அந்த 27 ஊர் மக்களும் இந்த கோயிலை தகர்த்தெறியக்கூடாது, ஏன்னா எங்களோட குலதெய்வம், எங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு 27 ஊர் மக்களும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏர்போர்ட் நிர்வாகம் அதை தகர்த்தணும்னு முடிவு பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடந்ததா செவி வழி செய்தி இருக்கு. அதாவது எந்த ஆஃபீஸர்ஸ் அதை போய் பார்த்தீங்கன்னா தகர்த்தணும் அப்படின்னாலும் அவங்க வீட்டில் சில பிரச்சனைகள் வந்ததாகவும், அவங்க வேலையை விட்டு தூக்கப்பட்டதாகவும், அவங்களுக்கு ஏதோ துர்சம்பவங்கள் நடந்ததாகவும், இதெல்லாம் செவி வழி செய்தி. உண்மையான்றது நம்மளுக்கு தெரியல. ஆக இடையூறுகள் நிறைய இருந்ததுனால ஏர்போர்ட் நிர்வாகம் அந்த கோயில் அப்படியே விட்டுட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டை வடிவமைச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கோயில் ஏர்போர்ட்குள்ளே இருக்க ஒரே கோயில் இதுதான், சந்தியம்மன் கோயில். சந்தியம்மன் கோயில் தான். அதுவும் சிலர் என்ன சொல்றாங்க, உலகத்திலேயே எங்க தாங்க இருக்கு அப்படிங்கிறாங்க. அதை பத்தி அத்தாட்சி தெரியல. பெரும்பாலும் போக்குவரத்து இடங்கள்ல அதுவும் ஏர்போர்ட் மாதிரியான ஏர்போர்ட்குள்ள கோயில் இருக்கிறதுக்கு கோயில் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த தாயாரை பாக்குறோம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா 27 ஊருக்கு சந்தி. அதனோட தாத்பரியம் என்ன அப்படின்னா 27 ஊர்லேயும் திருவிழாக்கள் அப்படின்றது நடக்கும் இல்லைம்மா, சித்திரை திருவிழா அப்படின்றது நடக்கும். அந்த திருவிழாக்கள் நடக்கும்போது அந்தந்த ஊரில் தாயார் இருப்பா பார்த்தீங்களா, அம்பிகை. அத்துணை அம்பிகைகளும் இங்கே இந்த தாயாரை தரிசனம் பண்ணிட்டு இந்த தாயார்கிட்டேருந்து வரங்களை வாங்கி கொண்டு போய் அவங்க ஊர் மக்களுக்கு கொடுக்கறதா ஒரு ஐதீகம் இருந்துச்சு. அம்மா அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற அம்மன். பிரசித்தி பெற்ற அம்மன். பொதுவாக அம்பிகை பார்த்தீங்கன்னா தலையில தீச்சுடரோட இருக்கிறா அப்படின்னா அவளுக்கு சக்தி அதிகம் அப்படிம்பாங்க. அவ காளியினோட சொரூபம் அப்படிம்பாங்க. இங்க இருக்க அம்பிகையும் தலைய தீச்சுடரோட இருக்கா, ஆக கோர பற்களோட இருக்கா. அப்ப காளியினோட சொரூபமா தான் பாவிக்கிறா. பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்கள் பாவிக்கிறாங்க, அதுதான் உண்மை. காளியினோட சொரூபமா தான் இருக்கா, ஆனா சாந்த சொரூபியா இருக்கா பார்க்கும்போது.
இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை அப்படின்னாலே சென்னை சுற்றி 3 தேவிகள் ரொம்ப பிரசித்தி அப்படின்லாம். ஒன்று காஞ்சி காமாட்சி. காஞ்சி காமாட்சி அப்படின்போது அது ஒரு சக்தி பீடம் அப்படின்றது வந்துடுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே சரஸ்வதி, மகாலட்சுமி, அம்பிகை 3ம் சேர்ந்த ஒத்த உருவம் காமாட்சி தாயார் அப்படின்னு சொல்லலாம். 2வது பாரிஸ்ல இருக்க காளிகாம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னையை சுற்றி 200 ஜீவ சமாதிகள் இருக்கு. 200 ஜீவ சமாதிகள், 200க்கும் மேற்பட்ட சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது உண்மை. நமக்கு 15 சித்தர்கள் தான் தெரியும். சித்தத்தை தொலைச்சவங்க எல்லாருமே சித்தர்கள் தான். அப்ப அந்த 200 சித்தர்களும் காஞ்சி காமாட்சியை வழிபாடு பண்ணி, காளிகாம்பால வழிபாடு பண்ணி, இந்த சக்தி சந்தியம்மனை வழிபாடு பண்ணி தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு வரலாறும் சொல்றாங்க மக்கள். அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற அம்மன். ஆனா இந்த காலகட்டத்துல அவளை வந்து பெரும்பாலும் யாருக்கும் தெரியல. ஆனா அந்த கோயிலுக்கு போனா அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா தாயார்னோட சன்னதி சின்ன கோயில் தான்மா, பெரிய கோயிலே இல்லை, சின்ன கோயில் தான். அந்த பரிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பரிவாரத்துல ஈசன் இருக்கா, மற்ற இதுகளும் இருக்கு, ஸ்தல விருட்சம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா தொட்டில் கட்டுறது இருக்கு. அதே மாதிரி திருமணம் நடக்கிற ஒரு விஷயம் நடக்குது, குழந்தை இல்லாதவங்க வந்து வேண்டிக்கிறது நடக்குது. இப்படி நிறைய சின்ன சின்ன வழிபாடுகள் அப்படின்றது செய்யதான் செய்கிறாங்க. ஆனால் முன்பு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு வெட்டுறது, சேவல் வெட்டுறது, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே சாத்வீக வழிபாடாக மாறிடுச்சு இல்லையா. பொதுவாக காளி அப்படின்னாலே உக்ர தெய்வதையாக தான் அங்கே இருந்திருப்பா. ஆனால் சாந்த சுரூபியாக தான் அவளை பாவிக்கிறாங்க. அந்த வழிபாடும் வந்து பார்த்திங்கன்னா சாத்வீகமான வழிபாடுகள் தான் இருக்குது. இப்போ அந்த 27 ஊர்களுக்கு சந்தின்றது மாறி 7 ஊர்களுக்கு சந்தி அப்படின்றது வந்துட்டுருக்கு. 27 ஊர்கள் என்னன்றது நமக்கும் தெரியல. 7 ஊர்களுக்கு சந்தி பக்கத்தில் இருக்க அந்த 7 ஊர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ சந்தியா இருந்து இன்றளவும் அந்த 7 ஊர்களுக்கு இவ குலதெய்வமாக இருக்கா அப்படின்றது உண்மைமா. பொதுவாக இங்க அம்பிகை வந்து காளியா இருக்கிறதுனால இங்க என்ன மாதிரி வழிபாடுகள் ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருக்கு அப்படின்னா, பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, இப்படி பிரச்சனை இது வந்து வழிபாடு பண்றாங்க. இவங்க எப்படி வழிபாடு பண்றாங்க அப்படின்னா, அம்பிகைக்கு இந்த எலுமிச்சம்பழம், ஜம்பு வீரப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜக்கனி, வெற்றிக்கனின்னு சொல்லுவாங்க. இந்த எலுமிச்சம்பழம் மாலையா கொண்டு வந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா 21, 51, 108 அப்படின்னு கொண்டு வராங்க. ஒரு சிலர் 24 கொண்டு வராங்க. அந்த மாலையை சாத்தி அம்பிகைக்கு ஆத்மார்த்தமாக குங்குமார்ச்சனை செஞ்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க. வழிபாடு இப்போ நான் ஒரு 2-3 முறை போயிருக்கும்போது வழிபாடு பண்ணிட்டு போய் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேண்டுதல்கள் நிறைவேறி திரும்பி வந்து அங்கே வந்து பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணவங்களும் அந்த பிரசாதம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சில குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அன்னதானம் அப்படின்றதும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குல்ல மேம். ஏன்னா ஒரு ஆர்ப்பாட்டம், மக்களுடைய ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலையும் அமைதியா ஒரு தெய்வம் குடிக்கொண்டு நமக்காக ஒரு அருள் பாலிக்கிறா. அதுவும் வந்த மக்கள் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறி பொங்கலிட்டு மறுபடியும் அவங்களுக்கு வந்து சாமி கும்பிட்றத நம்மளால பார்க்க முடியுது. சொல்றதே கொஞ்சம் தவறுன்னு நினைக்கிறேன். கார் பார்க்கிங்க்கு எதிர்க்க இப்ப இருக்கலாம், ஆனா இவ கோவிலுக்கு எதிர்க்க தான் வந்து கார் பார்க்கிங், மீனம்பாக்கம் விமான நிலையமே அமைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அற்புதமான வழிபாட்டு முறைகளை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கம்மா, நம்ம தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாம்மா. பொதுவாக வந்து பாருங்க, இங்க விமானம் நிலையத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் அவங்க வந்து ஹிந்துஸாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த தாயாரை போய் தரிசனம் பண்ணிட்டு போகிறத நானே நிறைய முறை பார்த்துருக்கேம்மா. எதுக்காக வேண்டுறாங்க அப்படின்னா, நான் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பயணம் இனிதே நடைபெற உன்னுடைய வாழ்த்துக்கள் வேணும், உன்னுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு பிரயாணம் போயிட்டு வெற்றிகரமாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக போவாங்க இல்லைம்மா, எத்தனையோ விஷயம் இருக்கும். அந்த ஒரு பிரயாணம் வெற்றிகரமாக அமைஞ்ச பின்னாடி தாயார்கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு போகிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்படி ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இதுக்கும் மேலே விமானத்தில் பயணிக்கிறவங்க மட்டும் அந்த தாயாரை வழிபாடு பண்ணுறதில்ல, அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் வந்து வழிபாடு பண்ணுறாங்க. வழிபாடு பண்ணுறது அப்படின்றது இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் மாலை வச்சு பண்ணுறாங்க. அதே மாதிரி திருமண பிராப்தம் இல்லை அப்படின்னா அம்பிகைக்கு மலர் மாலை வாங்கி கொடுத்து வேண்டிட்டு போகிறாங்க. வேண்டிட்டு போயிட்டு அம்பிகை அந்த வேண்டுதலை நிறைவேற்றின பின்னாடி கணவன் மனைவி தம்பதி சமேதராக வந்து அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. அதே மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு வேண்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தையோடு வந்து அம்பிகை முன்னாடி அந்த படிக்கட்டில் வந்து அந்த குழந்தைய வந்து ஆசீர்வாதம், அம்பிகையினோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு கீழே போட்டு ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு போகிறாங்க. இதையும் பார்க்க முடியுது. அந்த கோயிலில் ஏகப்பட்ட பூனைக்குட்டிங்க இருக்குமா.
பொதுவாகவே அம்மன் கோவில்ல நம்ம கிளிகள் பார்க்கலாம், ஆமா, ஆனா அணில்கள் பார்க்கலாம், ஆனா பூனைக்குட்டி அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கூட்டுக்குள்ள தூக்கி போடுறாங்க. அதுவும் இல்லாம நிறைய பூனைக்குட்டிங்க இப்ப நம்ம போனோம் அப்படின்னாலே, நான் போகும்போது ஒரு 4-5 பூனை வந்து நம்ம மேல ஏறுது. அது ஏதோ வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மிருகங்கள் நம்ம கிட்ட வருது, அது சிறு உயிர்களாக இருந்தாலும் சரி பெரு உயிர்களாக இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம கிட்ட வரும். அந்த மாதிரி வந்து ஏறுதுங்க. நம்மளும் கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுக்கலாம். அதாவது மனதளவுலையும் ஒரு சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கிது. அதே மாதிரி வெளியே வந்து பார்த்திங்கன்னா சப்த கன்னியர்னுடைய ஒரு சிலைகளும் இருக்குது. அந்த சப்த கன்னியர்களை மட்டும் வழிபாடு பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஒருவேளை சிலருக்கு குலதெய்வமாக இருக்கலாம். குலதெய்வமாக இருக்கிறதுனால அந்த சப்த கன்னியர்கள் எல்லா சிலைகளும் பழமையான சிலைகள் தான். அந்த உருவ அமைப்பை வச்சே நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? எல்லாமே பழமையான சிலைகள் அப்படின்றது. ஈசனோட சன்னதி புதுசாக இருக்குது. அங்கே ஈசன் அம்பிகையினோட சன்னதி பக்கத்தில் ஒன்று வச்சுருக்காங்க, அது புதுசாக இருக்குது. சின்ன கோயில் தான். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களாம்மா, மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கீர்த்தி பெருசாக இருக்கக்கூடிய ஒரு அம்பிகை கோயிலாக இருக்குமா. அதே மாதிரி வழிபாடு பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காளிக்குன்னே ஒரு தாத்பரியம் இருக்குமா. அம்பிகை காளியாக இருக்கா அப்படின்னா மட்டுமே அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதீத சக்தி உண்டு அப்படின்றது நிதர்சன உண்மை. தாயார் வந்து தீச்சுடரோட காளியாக உக்கிரமாக இருக்கிறதுனால அவளோட ஒரு தாத்பரியமும் அவளோட மகத்துவமும் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றது உண்மைமா. நிச்சயமா மேம். ஏன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் மிகுந்த பகுதியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 7 கிராம மக்கள், இப்போ 27 கிராம மக்கள்ன்றது குறுகி ஒரு 7 கிராம மக்கள் வழிபடக்கூடிய இன்றளவும் ஒரு எல்லை தெய்வமா இருக்கா அப்படின்னும் பொழுது பார்க்கவே மிக சந்தோஷமா இருக்கு. ஸோ பிராப்தம் இருக்குன்னா யார் வேணாலும் போயிட்டு நம்மளுடைய சந்தியம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இவங்க மதியானம் கொஞ்சம் அந்த ஒரு மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்குமா. அதுக்கப்புறம் 1லேருந்து 4 மணி வரைக்கும் மூடிடுறாங்க. 4 மணிக்கு மேலே திருப்பி திறந்து ஒரு 8 மணி வரைக்குமே கோயில் இருக்குமா. நிச்சயமா. ஏன்னா நம்ம பேருந்து நிலையங்கள்ல கூட பெரும்பாலும் கோவில்கள் பார்க்க முடியறதில்ல. ஆனா விமான நிலையத்துக்குள்ள ஒரு கோவில் அமைந்திருக்கு. இன்றளவும் மக்கள் அதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பொதுவா அம்பிகை கோயில்னாலே ஆடி மாசம் தானே திருவிழா. இங்க சித்திரை மாசம் திருவிழா. பொதுவா பழைய கோயில்கள்லாம் சித்திரை மாசம் திருவிழா, நடுவுல தான் ஆடி மாசம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. எதனால மேம் சித்திரை மாத திருவிழா வந்து விமர்சையா? ஏன்னா நானுமே கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு குறிப்பிட்ட காலத்துல மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல தான் இந்த சித்திரை திருவிழாங்கிறது ஆடி மாசத்துக்கு மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது சித்திரை மாதத்துல நம்ம திருவிழா கொண்டாடுறதுல இருக்கக்கூடிய பலன்கள் என்ன? குறிப்பா இந்த மாதிரி அம்மன் கோவில்ல சித்திரை பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இது அம்பிகை மட்டும் இல்ல, ஈசனுடைய கோயில்கள்லயும் சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழா அப்படின்றது 10 நாள் திருவிழா அப்படின்றது கொண்டாடுவாங்கம்மா. அந்த 10வது நாள் திருவிழா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று கூடி எல்லாரும் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா அந்த உடம்புக்கு குளிர்ச்சியான சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கூழு பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தயிர் சாதம் இந்த மாதிரி எல்லாம் விநியோகம் பண்ணி அவங்க வந்து சந்தோஷத்தை பகிர்வாங்க. இளநீர் நிறைய குடிக்கிறது இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த சித்திரை திருவிழா அப்படின்றது பழைய கோயில்களில் மட்டும்தான் சித்திரை மாதத்தில் திருவிழா அப்படின்றது பண்ணுவாங்க. சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 70-80 வருடமா இந்த ஆடி மாசம் அப்படின்றது வந்துருச்சு. பொதுவா ஆடி மாசமும் அந்த ஆடி காத்து, ஆடி காத்து ஏன் ஆடி மாசம் நடுவுல வந்துச்சு அப்படின்னா, பொதுவா அதுக்கு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, பர்வத ராஜகுமாரியான பார்வதி ஆடி மாசத்துல தான் இந்த பூலோகத்துல அவதரிச்சா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி மதுரை மீனாட்சி இருக்கா பார்த்தீங்களா, மீனாட்சி இந்த ஆடி மாதத்துல தான் பூ உலகத்துல அவதரிச்சா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆண்டாள் ஆடி பூரத்தப்பதான் ஜனிச்சா. பூமாதேவி ஒரு பெண் வடிவம் எடுத்தது ஆடி மாசத்துல. இப்படி பெண் தெய்வங்கள் எல்லாம் ஆடி மாசத்துல பிறந்ததுனால ஆடி மாசத்தை அம்பிகைக்கு உகந்த மாதமா எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல 100 வருடங்களுக்கு முன்னாடி சித்திரை திருவிழா அப்படின்றதா இருந்துச்சு. சித்திரை மாசமா அதிகப்படியான வெயில், அந்த அதிகப்படியான வெயில்ல எல்லாம் கூடி எல்லாம் இளநீ குடிக்கிறது, தயிர் சாதம் சாப்பிட்றது, கூழு சாப்பிட்றது, இப்படி உடல் ஆரோக்கியத்துக்கும் அது நல்லது அப்படின்ற மாதிரி வச்சாங்க. ஆனா இப்போ ஆடி மாதமும் கிட்டத்தட்ட அம்மன் வழிபாடு அப்போ நமக்கு வந்து அந்த மாதங்கள்ல ஏற்படக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் தீர்றதை நம்மளால பார்க்க முடியுது. அதாவது ஆடி மாதமும் வந்து பாத்தீங்கன்னா கூழு வாக்குறது, வேப்பில வந்து பாத்தீங்கன்னா ஆடை தரிக்கிறது,
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்ய தானே செய்கிறாங்க. அதுவும் வந்து மருத்துவம் சார்ந்துதான். ஒரு ஸ்பிரிச்சுவலி சொல்லணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி அம்பிகை பூலோகத்துல அவதரிச்சதுனால ஆடி மாசம் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம மீனம்பாக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சந்தி அம்மனை போயிட்டு வழிபடக்கூடியவர்கள் ஒரு சில குடும்பங்களுடைய காவல் தெய்வமா குல தெய்வமா அவ இருக்கா அப்படிங்கறது சொன்னீங்க. இப்ப யார் வேண்டுமானாலும் வழிபாடு பண்ணலாமா? அவங்களுக்கான கேட்ட வரங்கள் கேட்டபடி கிடைக்குமா? அதாவதுமா, அம்பிகை யாருக்கும் வந்து சொந்தம் இல்லைல்லம்மா. என்னதான் குலதெய்வமா இருந்தாலும் நான் இந்த ஊர்ல இருந்து, அதனால நம்ம அப்படி பார்த்தா நிமிஷாம்பாள் நம்ம பார்த்தோம்லம்மா, சத்திரியர்களுக்கும் குலதெய்வமா இருந்தா. அப்ப நம்ம அம்பிகை அவ நிமிஷாம்பாளை வழிபாடு பண்ணா அவ நிமிஷத்துல பலனை கொடுக்க மாட்டாளா? கொடுப்பா. அப்ப அம்பிகை அப்படின்றது உலக பொதுமறையாம் திருக்குறள். அந்த மாதிரி உலகத்துக்கே தாய் யாரு? அம்பிகை இல்லையா? அகிலலோக அன்னை. உனக்கும் அவதான் அன்னை, எனக்கும் அவதான் அன்னை. அப்ப அவ அந்த ஊர் மக்கள் அவங்கள கும்பிட்டுட்டு அவ வந்து குலதெய்வமா இருக்கா. நம்ம கும்பிட்டா ஏன் கொடுக்க மாட்டாளா என்ன? எல்லா விஷயத்தையும் அம்பிகை கொடுப்பா. அம்பிகை உலகத்துக்கு பொது அப்படின்றது. இவ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் தாயார் இல்லம்மா, உலகத்துக்கே தாய். ஏன்னா காளி தான் அங்க வந்து இருக்கா. அந்த கோயில்ல இருக்கா. எவ்வளவு நாள் கோயில் என்னன்றது அங்க இருக்கு. அந்த வழி வழியா அந்த பூஜை செஞ்சுட்டு வரவங்களுக்கே எங்களுக்கு தெரியலைங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 500 வருஷமா இருக்கும் அப்படின்னு இப்ப இருக்க பொறுப்புல இருக்கவர் சொல்றாரு. 500 வருஷமா இருக்குங்க, 600 வருஷமா இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அது அவங்களுக்கே தெரியல அப்படின்ற பட்சத்துல ரொம்ப நாளா இருக்கா அவ அப்படின்றதுதான் உண்மை. அது வந்து சுயம்புவா பிரதிஷ்டை பண்ணதா அவங்களுக்கு அதுவும் சொல்ல தெரியல. இந்த மாதிரி சில விஷயங்கள் மறைக்கப்பட்ட வரலாறு, மறைந்த வரலாறு, ஆனால் அதனோட தாத்பரியம் அதிகம், அதனுடைய ஒரு பவர் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் இந்த தாயார்னோட வீரியம் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் இந்த தாயார்னோட கதையும் இருக்குமா. பெரும்பாலும் வந்து அம்மன் கோவில்கள் வெளிப்படுறதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கதைகள் ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். இந்த அம்மனும் தன்னை இப்பொழுது வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லலாம். அவளுடைய வரலாறு தொடர்ந்து நமக்கு வேறு சில கதைகள் மூலமா தெரிய வரலாம். வேறு சில புராண கதைகள் மூலமாகவோ இல்ல வேறு சில கோவில்களுடைய தொடர்பு இருக்கக்கூடிய இந்த கோவிலும் இதுக்கு உருவான கதைகளும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வரலாம். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் அம்மன் தன்னை வழிபடணும்னு நினைச்சிட்டானா அவ தானா வெளிப்படுத்திடுவா. உண்மைதான். அது யார் மூலமாகவோ அந்த விஷயங்கள் நடந்துடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. இன்றைக்கு இந்த சந்தி அம்மனை பத்தி நாம தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில பேசியிருக்கோம். ஸோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இதனுடைய விவரங்கள் தெரிந்திருக்கலாம். அவங்க வந்து ஒரு மறுபதிவு அப்படிங்கிற மாதிரி கூட போடலாம். அதன் மூலமா இன்னும் இந்த கோவிலுடைய வரலாற்று உண்மைகள் நமக்கு தெரிய வரலாம். அம்மன் கோவில் அப்படின்னு சொன்னாலே நீங்க சொல்ற மாதிரி ஆடி மாசமும் சித்திரை மாதமும் தான் மிக பிரசித்தி பெற்ற மாதங்களா நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் 2 மாதங்கள்லையுமே வந்து நம்ம நல்ல விஷயங்கள் எதுவும் வீட்டில் சுப காரியங்கள் எதுவுமே செய்யறதில்லை அப்படின்னும் பொழுது அம்மனை இந்த மாதங்களில் வழிபடக்கூடிய முறைகள் என்ன? அம்மனுக்காகவே ஒதுக்கப்பட்ட மாதம் அப்படிங்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் வீட்டிலும் நம்ம கோவில்களிலும் செய்யலாம்? குறிப்பாக சந்தி அம்மனுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தாயாருக்கு மாவிளக்கு, அம்பிகையினாலே மாவிளக்கு போடுற ஒரு விஷயம் இருக்குது இல்லைம்மா, அந்த மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ஒன்று இருக்குது. அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுறது இருக்குது. அதே மாதிரி தீச்சட்டி எடுத்து வழிபாடு பண்ணுறது இருக்கு. அம்பிகையினாலே இதெல்லாம் இல்லாமல் அம்பிகையே கிடையாது. எனக்கு என்னன்னா ஒரு மீனம்பாக்கம்ல இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால இதற்கெல்லாம் அனுமதி இருக்கா அப்படிங்கிறது தான் என்னுடைய. பெரிய லெவல்ல ஆளுகளை கூட விட மாட்டேங்கிறாங்க, கூட இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சிறிய அளவுல நம்ம போயிட்டு வழிபாடு பண்ணலாம். அந்த திருவிழா காலகட்டத்தில் செய்யறாங்க. அதனால அந்த அம்மன் அவளுக்குள்ள சக்தியை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கா. இன்றளவும் சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு தேவதையாவே அவ இருக்கிறா அப்படிங்கிறது தான் உண்மை. பல கோவில்கள் இப்படி மறைக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிறது இருக்கு. அது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வர விதமாக தான் நம்ம தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில வந்து எந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய கோவில்கள் எப்படி வந்து அந்த இடத்துல இருக்கு, அது உருவான வரலாறு என்ன, அதை மற்றவங்களுக்கு தெரிய வைக்கிறதன் மூலமா ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு சந்தியம்மன் குலதெய்வமாக கூட இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு அதற்கான உண்மையும் கிடைச்சிருக்கும். நீங்க சென்று வழிபடுறதுக்கான ஒரு பிராப்தமும் கிடைச்சிருக்கும். இன்றைய ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வழங்கிய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில சென்னையில் இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் கார் பார்க்கிங்க்கு எதிர்க்க இருக்கக்கூடிய நம்மளுடைய சந்தி அம்மனுடைய வரலாற்று உண்மைகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது குறித்த விளக்கங்களை நம்ம நேயர்களுக்காகவே அற்புதமாக வழங்குனீங்கம்மா. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.